Welcome to Majel and Majel Academy. This video deals with the lesson Who Owns the Water, Section 1 for 6th Standard Prose Unit 1, Term 3, Samachir Kalvi, prepared and presented by Flora Rayappan. Look at the pictures and state the name of the season. Ready? பாருங்க. First, இந்த ஒரு old man மேலே பார்த்துட்டு இருக்காரு. கீழே எப்படி இருக்கு தரையெல்லாம்? வெடிச்சு போயிருக்கு, ரொம்ப காஞ்சு போயிருக்கு. அப்ப இது என்ன சீசன் கண்டுபிடிங்க. அடுத்து பாருங்க, கொடையோட பிள்ளைங்களாம் ஸ்கூல் போறாங்க. அது என்ன சீசன்? அடுத்து கீழே பூக்கள்லாம் பூத்து குலுங்குது, பார்க்க அழகா இருக்கு. அடுத்தது 4th பிக்சர் பாத்தீங்கன்னா இலைகள் எல்லாம் உதிர்ந்து போயிருக்கு, கலர்லாம் மாறி போயிருக்கு. So the first one is summer season, the second one monsoon rainy season, third one spring season vasanta kalam, fourth one ilayudir kalam autumn season. Good. Now let's see the glossary. Outskirts, the outer areas of a city or a town. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறது அல்லது நகரத்துக்கு வெளிப்புறத்துல இருக்கிறது, நகரத்தை விட்டு தள்ளி இருக்கிறது. Parched, very dry, காய்ந்து போன, வறண்டு போனன்னு அர்த்தம். டெஸ்பரேஷன், லூசிங் ஹோப், நம்பிக்கையே இல்லாம, நம்பிக்கை இழந்து. அன்டெனன்டட், நாட் ஆக்குபைடு, யாரும் அந்த இடத்தை ஆக்கிரமிக்கல, யாரும் குடியிருக்கலன்னு அர்த்தம். ரம்ப், பேக் பார்ட் ஆஃப் a mammal's body or the part of the body you use to sit. ரம்ப்னா என்ன அர்த்தம்னா, அனிமல்ஸோ அல்லது பீப்புளோ உட்கார்றதுக்கு பயன்படக்கூடிய நம்மளுடைய பார்ட் ஆஃப் த பாடி. எப்படி உட்காருவோமோ அந்த பகுதியை தான் ரம்ப்னு சொல்றோம். ஸ்கிராபிள்டு, மூவ்டு ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அரவுண்டு, கையை கால் அப்படியே நீட்டுறது, அதுதான் மூவ் பண்றது தான். அப்படியே தூக்கத்துல அப்படி இப்படி பண்ணுவோம்ல, அதுதான் ஸ்கிராபிள்னு சொல்றோம். கோசி, கம்ஃபர்டபுள், ரொம்ப வசதியா இருக்கிறது. ரம்பிள், லோ சவுண்ட் லைக் தண்டர், இடி மாதிரி அல்லது முழக்கம் மாதிரி அல்லது உருமுற மாதிரி சத்தம், அந்த ரம்பிள்னு சொல்றது. டு யூ நோ, இது அடிக்கடி இந்த 3 வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா பல சமயம் இது கன்ஃபியூசிங்கா இருக்கும். வெதர், கிளைமேட், சீசன்ஸ். வெதரு, கிளைமேட்டு, சீசன் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. அதுக்குள்ள மீனிங் நம்ம தமிழ்லையும் தெரிஞ்சிருக்கணும். வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வானிலை அறிக்கை. அதாவது இன்னைக்கு மழை பெய்யுமா, இன்னைக்கு ரொம்ப வெயில் இருக்குமா அப்படின்னு பார்ப்போம்ல, அதான் வெதர், வானிலை அப்படின்னு சொல்றது. கிளைமேட் என்னன்னா ஜென்ரலா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வெதர், அதைத்தான் கிளைமேட்னு சொல்றோம். தமிழ்ல சீதோஷ்ண நிலை. எப்படின்னாக்கும் இப்ப ஊட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பயங்கர குளிரா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளதுதான் கிளைமேட், சீதோஷ்ண நிலைன்னு சொல்றோம். அடுத்து சீசன்ங்கிறது நம்ம 4 பருவங்கள் இப்ப பார்த்தோம் இல்லையா, சம்மர், மன்சூன், ஸ்பிரிங், ஆட்டம், இந்த மாதிரி 4 சீசன்ஸ். பருவநிலை அப்படின்னு சொல்றது பருவ காலம்னு சொல்றது. Who owns the water? Now this is the lesson. Now we have come to the lesson. Who owns the water? Owns na சொந்தம், உரிமை அப்படின்னு அர்த்தம். யாருக்கு வாட்டர் சொந்தம்? உங்களுக்கு சொந்தமா, எனக்கு சொந்தமா? ஓகே, let's see இந்த லெசன்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். Once upon a time, on the outskirts of a dusty little village, a tiny bird searched for a place to lay her eggs. ஒன்ஸ் அப்பான் அ டைம்னா முன்பு ஒரு காலத்தில். எப்பவுமே கதை சொல்லும் பொழுது இப்படித்தான் தொடங்கும், முன்பு ஒரு காலத்துல. அண்ட் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் அ டஸ்டி லிட்டில் வில்லேஜ். அவுட்ஸ்கர்ட்ஸ்னா இங்க வில்லேஜ் சொல்றாங்க. வில்லேஜ்னா என்னன்னா ஒரு சின்ன கிராமத்துல ஒதுக்குப்புறமா ஒரு டஸ்டி லிட்டில் வில்லேஜ்ல எ டைனி பேர்ட், ஒரு சின்ன குட்டி பறவை சர்ச் பண்ணுது. சர்ச்னா தேடி அலையுது. எதை? எ பிளேஸ், ஒரு இடம் வேணுமா. வாட்? டு லே ஹர் எக்ஸ், எதுக்காக? அதோட எக்ஸ் எல்லாம், முட்டையெல்லாம் இடுறதுக்கு ஒரு இடம் வேணும்னு தேடி ஒரு குட்டி பறவை அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த வில்லேஜ்ல தேடி அலையுது. த லேண்ட் வாஸ் பார்ச்ட் அண்ட் ட்ரை. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா இடமும் அப்படியே காஞ்சு வறண்டு போயிருக்கு. பார்ச்ட்னா வறண்டு போனதா இருக்கு, ட்ரைனாலும் வறண்டுதான். அண்ட் தேர் வாஸ் இன்ட் அ புஷ் ஆர் ட்ரீ இன் சைட். சைட்னா காட்சிக்கு, கண்ணு கெட்டின வரைக்கும் ஒரு ட்ரீ, மரம் கிடையாது. புஷ், ஒரு குற்று புதர் செடி, எதையுமே காணோம். அது தேடி பாக்குது. ஃபைனலி இன் டெஸ்பரேஷன், ஃபைனலினா கடைசியா, இன் டெஸ்பரேஷனா லூசிங் ஹோப், நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கும்போது, த லிட்டில் பேர்ட் டிஸ்கவர்ட் ஏ ஷாலோ டிப்ரெஷன் இன் த கிரவுண்ட். தரையில ஒரு டிப்ரெஷன்னா ஒரு சின்ன குழி மாதிரி,
ஷாலோ டிப்ரெஷனை இது பார்த்தது. டிப்ரெஷன்னா இந்த வார்த்தையை வந்து நம்ம பல இடங்களில் கேட்டிருப்போம். டிப்ரெஷனா மன அழுத்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொரு டிப்ரெஷன் இப்போ வந்து இன்னைக்கு குறைந்த காற்றழுத்த மண்டலம் அப்படின்னு கேள்வி, அதுவும் டிப்ரெஷன் தான். ஆனா இங்க இந்த இடத்துல டிப்ரெஷனா என்னன்னு அர்த்தம்னா அந்த இடத்துல கொஞ்சம் குழியா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பள்ளம் இருக்கிறது. அதான் ஷாலோ டிப்ரெஷன். அதை இந்த பறவை கண்டுபிடித்தது. Using her claws to remove the stones and loosen up the packed earth, she broadened the hole, and there, underneath the hot sun, she laid her eggs. Using her claws, அதோட கால்களை. கிளாஸ்னா நம்மலாம் வந்து ஃபிங்கர்ஸ் டோஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பறவைகளுக்கு எப்பவுமே கிளாஸ்னு சொல்லுவோம். அதோட கால் விரல்கள் இருக்குல்ல, அதோட கால்கள்ல நகம் இருக்கும், அந்த நகத்தை தான் கிளாஸ்னு சொல்றோம். அந்த நகத்தை வச்சு என்ன செய்யுதுன்னா பேக்டு ஏர்த்னு ரொம்ப கெட்டியா மண் இருக்குங்க தான் காஞ்சு வறண்டு போயிருக்கு இல்லையா, அதில் கெட்டியான அந்த மண் அந்த இதா இருக்கிறத லூசன் பண்ணா கட்டியை உடைச்சு விடுது. அங்க உள்ள கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுது. ஏன்னா அது அந்த இடத்துல இருக்கணும்ல, அதனால வேண்டி அது இடத்த சரி பண்ணுது. ஷி ப்ராடன் த ஹோல், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹோல் அந்த குழியை வந்து ப்ராடன்னா பெருசாக்குது, அகலமாக்குது. அண்ட் தேர் அண்டர்நீத் த ஹாட் சன், பயங்கர வெயிலாத்தான் இருக்கு, அந்த வெயிலுக்கு அடியில ஷீ லேட் ஹர் எக்ஸ், அதோட எக்ஸ் எல்லாம் முட்டையை இட்டது. லேடுனா முட்டையிடுதல், தன்னுடைய முட்டைகளை அந்த சின்ன குழியில அது முட்டையிட்டது. the eggs hatched, அந்த eggs எல்லாம் hatchedனா முட்டைகள் எல்லாம் பொரிந்தது, முட்டை பொரிக்கிறது. and the good mother protected and fed her babies. உடனே அந்த நல்ல அம்மா என்ன செய்யுது, அந்த இதுகெல்லாம் குஞ்சு பொரிச்சு அந்த சின்ன குஞ்சுகளெல்லாம் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. அண்ட் ஃபெட் ஹர் பேபிஸ், அந்த குட்டிகளெல்லாம் ஃபீட் பண்ணுது. ஃபெட்னா இது பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ஃபீட், அந்த உணவளிக்கிறது. அன்டில் தே வர் பிக் இனஃப் டு ஃப்ளை அவே, எது வரைக்கும், அன்டில்னா அதுவரை, அந்த பறவைகள்லாம் கொஞ்சம் பெருசா அதுக்கு சக்தி கிடைச்சு பறந்து போகிற வரைக்கும் அதை பாதுகாக்குது, உணவளிக்குது. And here our story would have ended. இங்க இந்த கதை முடிவடைந்திருக்கணும். Except this isn't a tale of the little bird. ஆனா இது அந்த குட்டி பறவையோட டெய்ல் மட்டும் கிடையாது. டெய்ல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கதை மட்டும் இல்ல. But a much more interesting one of the whole she used as a temporary nest. அந்த பறவை டெம்பரரி நெஸ்டா யூஸ் பண்ண அந்த ஹோலை பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. A hole, you may ask, என்னது ஹோலா, அதுல என்ன, அந்த இதுல அந்த குழியிலையோ அதுல போய் என்ன இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். you may askனா நீங்க கேட்கலாம். what could be interesting about a hole in the ground? கிரவுண்டில் உள்ள ஹோலை பத்தி என்ன இருக்க போகுது இன்ட்ரெஸ்டிங்கா? well, this hole grew to be quite important. ஆமா, இந்த ஹோல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா வளரப்போகிறது. as you will discover, அதை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. For some time, the hole remained dusty and untenanted. கொஞ்ச நாள் வரைக்கும், ஃபர்ஸ்ட் சம்டைம்னா கொஞ்ச காலம், அந்த ஹோல் வந்து அப்படியே டஸ்டியாவே தூசியாவும், அன்டெனன்டட் யாருமே அந்த இடத்துல போய் ஆக்கிரமிக்காம, யாரும் குடியிருக்காம அப்படியே கொஞ்ச காலம் இருந்தது. Until one day a passing wild boar settled his rump into the depression. எதுவரை அது அப்படியே காலியா இருந்துச்சுன்னா அது வழியா ஒரு நாள் வைல்டு போர்னா காட்டு பன்றி அதன் வழியா போகும் பொழுது அந்த டிப்ரெஷன், அந்த குழியில கொஞ்சம் தன்னை செட் பண்ணிச்சதா அந்த இடத்துல அமர்ந்தது. செட்டில்டு இஸ் ரம்ப்னா தன்னோட உடம்பை நிறுத்தி அந்த இடத்துல உட்கார்ந்தது. The pit was not comfortable enough and getting up. ஆனா அந்த பிட் வந்து அது உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளா வசதியா இல்ல. பிட்னா குழி. அண்ட் கெட்டிங் உடனே டாக்குன்னு எழுந்திருச்சிருச்சு. He scrapped and dug. எழுந்திருச்சு இன்னும் கொஞ்சம் வேகமா அந்த குழியை பறிக்க. டக்னா தோண்டுதல். ஸ்கிராப்னா அந்த மண்ணெல்லாம் தள்ளி தள்ளி போட்டு விட்டு அது உட்கார்றதுக்கு வசதி ஏற்படுத்துது. Carving a pit of more hospitable proportion. என்ன நல்லா தோண்டுது. காவுனா வழக்கமா வந்து நம்ம செதுக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆனா இங்க அது உட்கார்றதுக்குடைய அந்த பிட்டுனா குழிய செதுக்கிற மாதிரி இன்னும் நல்லா தோண்டுது. எப்படின்னா ஹாஸ்பிட்டபிள் ப்ரொபோர்ஷன், அதுக்கு வசதியா கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி அளவுல, ப்ரொபோர்ஷனா அந்த அளவுல அந்த குழியை ஏற்படுத்துது. Backing into this hollow, he turned around a few times and with a satisfied grunt settled down to a long snooze. இப்போ உடனே அந்த ஹாலோக்குள்ள போயிட்டு அப்படியே சுத்தமுத்தும் பார்க்குது. டேர்ன்ட் அரவுண்ட்னா சுத்தி நல்லா பார்க்குது கொஞ்ச நேரம். அப்புறம் நிம்மதியாயிருச்சு. சாட்டிஸ்ஃபைட்னா திருப்தி ஆயிருச்சு.
ஏன் திருப்தி ஆயிருச்சு? யாராவது வர்றாங்களோ, நம்மள ஏதாவதும் பண்ணிடுவாங்களோ, எதுவும் எதிரிகள் வருதுகளோ, இல்ல வேற யாராவது இடத்த ஆக்கிரமிச்சிருவாங்களோன்னு என்ன நினைச்சதோ தெரியல. இந்த போர் சுத்தி சுத்தியும் பார்த்துட்டு இப்ப நிம்மதியான ஒரு சத்தம், கிரண்ட்னா ஒரு லோ சவுண்டோட அந்த இடத்துல அப்படியே செட்டில் ஆகி ஸ்னூஸ் பண்ணுது. ஸ்னூஸ்னா நல்ல லாங் ஸ்லீப், நல்லா ரொம்ப நேரம் தூங்க ஆரம்பிக்குது. எ வெரி லாங் ஸ்னூஸ் இட் வாஸ் டூ. அது பயங்கரமான தூக்கம், நல்லா ரொம்ப நேரம் தூங்குது. The boar turned and scrabbled in his sleep. அந்த போர் சும்மா அதே இடத்துல படுத்திருக்காம அப்படியே இங்க எங்கேயும் தூக்கத்துல வளைஞ்சு நெளிஞ்சிட்டு ஸ்கிராபிள் கையும் காலையும் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு. Loosening the earth around his cozy dugout until the fading sun. என்ன பண்ணுதுனாக்கும் அப்படியே இங்கே எங்கேயும் காலை போட்டு இது பண்ணல, சுத்தி உள்ள அந்த இதெல்லாம் மண்ணெல்லாம் இன்னும் லூஸ் ஆயிடுச்சு. அந்த மண்ணெல்லாம் இன்னும் கொஞ்சம் உடைஞ்சு விழுந்துருச்சு. அந்த கோசி டகோட் அதுக்கு நல்ல வசதியா இருந்து படுத்திருக்கு இல்லையா, அதை சுத்திலும் எதுவரை அங்க அது படுத்திருக்கு. அன்டில் த ஃபேடிங் சன். ஃபேடிங் சன் சன்செட் ஆகிற வரைக்கும், அதாவது சூரியன் மறையிற வரைக்கும் அதே இடத்துல அப்படியே படுத்திருக்கு. And the rumble in his stomach told him it was time to get up. திடீர்னு வயிற்றுல ஒரு சத்தம் கேக்குது, ரம்பிள். அது ஸ்டொமக்னா வயிற்றுல ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் அதுக்கு உணர்த்துது, ஓ போதும், இட்ஸ் வாஸ் டைம் டு கெட் அப், போதும் போதும், இது இனிமே எழுந்திருக்கணும்னு. வித் a mighty stretch and a final kick. உடனே ஸ்ட்ரெச் பண்ணுது. ஸ்ட்ரெச்னா கையை கால் அப்படியே நீட்டி முறுக்குவோம்ல, காலைல எழுந்திரிச்சோன்னா தூக்கத்துல தூங்கி முழிச்சோன்னே கையை கால் அப்படியே இழுத்து விடுவோம்ல, அதுதான் ஸ்ட்ரெச்ன்னு சொல்றது, முறுக்குறது. அந்த ஃபைனல் கிக், டகார்னு காலை நல்லா உதறிட்டு ஒரு உதச்சிட்டு the hungry boar departed his day bed without a backward glance. the hungry boar, ஓ அதான் வயிற்றுல ஒரு ரம்பிளிங் சவுண்டு கேட்டிருக்கு, அதுக்கு பயங்கர பசி. ஹங்கிரின பசி. அந்த பசியான அந்த காட்டு பன்றி அந்த இடத்த தன்னோட டே பெட், பகல் முழுவதும் தூங்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால அதை டே பெட்னு சொல்றோம். அந்த டே பெட்டை விட்டு விலகி, டிபார்ட்டட்னா அந்த இடத்தை விட்டு விலகுதல். எப்படி போகுது? விதவுட் அ பேக்வர்டு கிளான்ஸ், திரும்பி கூட பார்க்கல. கிளான்ஸ்னா சும்மா ஒரு இடம் பார்ப்போம், ஆனா ஒரு பேக்வர்டு கிளான்ஸ், பின்னாடி திரும்பி கூட பார்க்காம அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. And is it that it you will enquire. And is that it? ஓ இவ்வளவுதானே நீங்க சொல்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்கொயர்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். To which I will reply, no it isn't, dear one. Not by a long shot. Our story has just begun. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னா, இல்ல இல்ல டியர் ஒன்ஸ், இதெல்லாம் கிடையாது, இன்னும் உங்களுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கிற மாதிரி இப்பதான் நம்ம ஸ்டோரியே தொடங்க போகிறது. State if the following statements are correct or incorrect. இப்போ நம்ம பாடத்தில் உள்ள எக்ஸசைஸ். இப்போ என்ன செய்ய போறோம்னா, அதுல கொடுத்திருக்கிற ஒரு 6 sentences ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது எது கரெக்ட் எது இன்கரெக்ட்னு பார்த்து சொல்லணும். A tiny bird looked for a place to lay her eggs. இந்த tiny bird என்ன செஞ்சு சுத்தி சுத்தி தேடியது தன்னுடைய எக்ஸ லே பண்றதுக்குன்னு கொடுத்திருக்காங்க. இது சரியா தப்பா நீங்க யோசித்து வைங்க. The land was wet and green. land, அந்த நிலம் ரொம்ப ஈரமா கிரீனா இருந்தது. சரியா அப்படின்னு பாருங்க. The little bird found a shallow hollow in the ground. அந்த little bird சின்ன பறவை ஷாலோவா அதே சேர்ந்த ஹாலோவா வெற்றிடமா இருக்கக்கூடிய ஒரு பரப்பை, நிலப்பரப்பை கண்டது கிரவுண்ட்ல. The eggs hatched and the babies flew away. eggs எல்லாம் பொரித்து அந்த முட்டைகள்லாம் பொரிச்சு பேபிஸ்லாம் பறந்து போயிடுச்சு. The pit was comfortable for the wild bear to sleep in. wild bear-ஆ? wild bear பத்தி நம்ம படிச்சோமா? அதுக்கு அந்த பிட், அந்த குழி கம்ஃபர்டபுளா இருந்ததா படுக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு? Now then last one. The wild boar got up from its daybed because it was disturbed by another boar. The wild boar அந்த டே பெட்ல இருந்து எழுந்திருச்சிருச்சு, ஏன்னா இன்னொரு wild boar அதை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. இப்ப நீங்க ஆன்சர் எல்லாம் யோசிச்சு வச்சுட்டீங்களா? Now see. A tiny bird looked for a place to lay her eggs. It's correct. The land was wet and green. No, the land was not wet and green, so it's wrong. Incorrect. The little bird found a shallow hollow in the ground. Shallow இருந்தது, ஆனா hollow இல்லையே, so it's incorrect. The eggs hatched and the babies flew away. Yes, all the babies flew away, so it's correct. The pit was comfortable for the wild bear to sleep in, not the bear, it's only boar, so it's wrong, incorrect.
The wild boar got up from its daybed because it was disturbed by another boar. No, there was no another boar, so it's wrong. Incorrect. Thank you for watching. The second part of the lesson is in the next video. Like, share, comment. Don't forget to subscribe. Share Magellan Academy among all your groups.